Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாட்ஸ் குக்கிங் சேலஞ்சோட 16வது கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கரெக்ட், இது ஸ்டஃப்ட் பனானா ஃப்ரை. இப்போ இந்த ஸ்டஃப்ட் பனானா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்ட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்டஃப்ட் பனானா ஃப்ரை. இது நேந்திர பழத்தில் பண்ணுறது. இதெல்லாம் சில குழந்தைங்கலாம் உடம்பு ஒல்லியாக இருக்குது, வெயிட் போடாமல் இருக்குது. அது இல்லாமல் இந்த ஸ்போர்ட்ஸில் விளையாடுற பசங்களுக்குலாம் கொடுத்தா உடம்புக்கு நல்லது. அந்த அளவு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இன்னைக்கு நம்ம செஞ்சு காட்ட போறது. இப்போ இந்த ஸ்டஃப்ட் பனானா ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நேந்திர பழம் 2, சர்க்கரை 1/2 கப், நெய் தேவைக்கேற்ப, முந்திரி பருப்பு ஒரு 5 இது பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன். இதுதான் ஸ்டஃப்ட் பனானா ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள். இது என்னடா நெய்யில எல்லாம் போட்டு காட்டுறாங்களே, ரொம்ப இதா இருக்கு வேண்டிய குழந்தைங்களுக்கு நல்லது. பெரியவங்க சாப்பிடலாம், நெய்யெல்லாம் விருப்பப்படுறவங்க சாப்பிடலாம், அளவா சாப்பிட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பழத்தை மெலிசா கட் பண்ணணும். அதுக்கெல்லாம் ரெடி பண்ணலாம். இதெல்லாம் நகர்த்திக்கலாம், இதையும் நகர்த்திக்கலாம். இப்போ நம்ம இதுல இருந்து ஒரு பழத்தை எடுத்து இதோட தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்ல பழுத்த பழமா இருந்துச்சுன்னா இது செய்யறதுக்கு நல்லா இருக்கும். இது ஆக்சுவலா நேந்திர பழத்துல பண்ணாதான் நல்லா இருக்கும். நம்ம மற்ற பழத்தில் பண்ணுறது எப்படின்னு தெரியல. ஆனால் இது நேந்திர பழம் ஆக்சுவலாக உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்து. டெய்லி ஒரு பழம் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது இது. இப்போ இதை எடுத்துடலாம். ஏன்னா பழுத்த பழமாக எடுக்க சொல்கிறது எதுக்குன்னா அந்த பழத்தோட இனிப்பு இருக்கும், அதனால நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த பழத்தை தோல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணியாச்சு. இதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். அந்த பழத்தை எடுத்து பாதியாக இப்படி கட் பண்ணிட்டு இதை நம்ம பஜ்ஜிக்கு ரெடி பண்ணோம்ல, அந்த அளவுக்கு தின்னா இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இதை அப்படியே மெலிசா அப்படி கட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இந்த திக்கு இருக்கட்டும், ரொம்ப மெலிசா பண்ண வேண்டாம், இந்த திக்கு இருக்கணும். இப்போ இந்த பழத்தில் நான் 4 பீஸ் போடுறேன். இந்த மாதிரி 4 ஸ்லைஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி மற்றதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரம் கட் பண்ணிக்கலாம், அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர டைமில் ஈவினிங் இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுத்தா உடம்புக்கு நல்லது. அது நெய்யில் போட்டு பொரிப்போமா, கேட்கவே வேணாம். நம்ம சாப்பிட்லாம், சும்மா 1 2 அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு சாப்பிடணுன்னா சாப்பிட்லாம். நெய் சிலருக்கு பிடிக்காது, அவங்க இதை அப்படியே தேங்காய் நெல் இதே மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதையும் கட் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அடுப்பை வச்சுட்டு நம்ம இந்த முந்திரி பருப்பையும் தேங்காயையும் வறுத்து தனியாக எடுத்து வைக்கணும். அதுக்கு ரெடி பண்ணிக்கணும். இப்போ இந்த பேன் வச்சாச்சு. அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய்யெல்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெய் சூடாயிடுச்சு. அதில் பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு லைட்டாக வறுபடணும். ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வறுத்தா போதும். இப்போ இது லைட்டாக வறுத்தாச்சு. இனி நம்ம எடுத்து வச்ச தேங்காய் துருவல் அதையும் இதில் போட்டுக்கலாம். தேங்காய் ரொம்ப வறுக்க தேவையில்லை, லைட்டாக அதோட ஈரம் போனால் போதும். தேங்காயோட ஈரத்தன்மை மட்டும் போனால் போதும். இப்போ உங்களுக்கு பழம் இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம், கொஞ்சம் இனிப்பு நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காயும் முந்திரி பருப்பும் நம்ம நெய்யில் வறுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம இந்த பழத்தை எல்லாம் பொரிக்கணும். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அடுப்பை வச்சுட்டேன். இப்போ பேன் சூடாயிடுச்சு. நம்ம இதில் நெய் ஊற்றிக்கலாம். எல்லாரும் எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க, இதெல்லாம் இவ்வளோ நெய்யில் போட்டு பொரிக்கிறாங்களேன்னு. ஆனால் இது இப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பழத்தை இதில் போட்டுக்கலாம். அடுப்பு மீடியத்தில் இருக்கட்டும், ரொம்ப ஹை ஃப்ளேமும் இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்லேயும் இருக்கக்கூடாது. இந்த நெய் லைட்டாக மேலே அப்படி பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அந்த சைட் திருப்பி விடலாம். 2 பக்கமும் லைட்டாக ப்ரௌன் கலர் வரணும்.
சில பசங்க வந்து வெறும் பழத்தை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்தா உடம்புக்கு நல்லது. நெய்யில் பொரிச்சது வேற கேட்க வேணாம். ஸ்வீட்டு ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பசங்களுக்குலாம் காலையில் ஒரு நேந்திர பழம் கொடுத்தாவே போதும். அந்த ஃபுல் டே உள்ள கலோரி அதில் கிடச்சிரும். அப்பப்போ 2 பக்கம் மாற்றி மாற்றி திருப்பி விட்டுக்கோங்க, அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும். இந்த ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்க. இந்த சைடு நம்ம அதே மாதிரி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா இனிப்பு பழமாக எடுத்துட்டா நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்ம அந்த தேங்காய் வறுத்து வச்சதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கணும், ஸ்வீட் வேணும்னா. இப்போ இது அந்த சைடும் ப்ரௌன் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை எடுத்துடலாம் மெல்லமாக. இதை எடுத்து வச்சிடலாம். அது பாதியாக கட் பண்ணது. நான் இன்னொன்று வந்து நீட்டமாக கட் பண்ணி கட்டுறேன். இந்த மாதிரியும் பண்ணலாம். ஒரு ஃபுல் பழத்தை அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் 2 பக்கமும் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ இது அந்த செட் திருப்பி விடலாம். 2 பக்கமும் நம்ம ஃபஸ்ட்டு பொரிச்சோம்லே அதே மாதிரி. அடுப்பு மீடியத்தில் தான் வச்சுருக்கேன், பெருசு பண்ண வேண்டாம். இப்பயே வாசம் வந்துடுச்சு. நெய்யில் பழம் பொரிக்கிறது கேட்கணுமா? எந்த அளவுக்கு வாசம் இருக்குங்களா? டேஸ்ட்டாக என்றைக்கே ஒரு நாள் சாப்பிட்லாம். நான் டெய்லி சாப்பிட சொல்ல, பசங்களுக்கு கொடுக்கலாம் வாரத்தில் ஒரு நாள். இந்த சைடு திருப்பி போடலாம். அப்போ தான் பழம் நல்லா வேகும். அதனால தான் நம்ம இப்படியே இந்த சைடு மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வேக வைக்கிறோம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்படி கூட சாப்பிட்லாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் போட்டு பண்ணாதான் இன்னும் நல்லா இருக்கும். இதை எடுத்துடலாம். மீதி இருக்கிறது அதே மாதிரி பொரிச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா பனானாவும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை நகர்த்தி ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம இந்த தேங்காய் முந்திரி பருப்பு வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இதுல வந்து நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையில இருந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே கூட உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நகர்த்தி வச்சுக்கலாம். நம்ம பழம் பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம நீளமாக ஸ்லைஸ் பண்ணி பொரிச்சோம் இல்லையா, அதில் இந்த முந்திரி பருப்பு, தேங்காய், சர்க்கரை அதை வந்து நம்ம இதில் லைட்டாக அப்படி போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயும் எல்லா சைடும் வர மாதிரி. இப்போ இதில் தேங்காய், முந்திரி பருப்பு, சர்க்கரை இதை உள்ளே வச்சு நம்ம இதை மெல்லமாக சுருட்டணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக இந்த மாதிரி. இப்போ இதை ரோல் பண்ணியாச்சு. இதை ஒரு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பனானாக்குள்ள எல்லாம் நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். இதை எடுத்து அதே மாதிரி இது அப்படியே இதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த பிளேட்டில் வைக்கலாம். அடுத்த இது இதே மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம 2-3 எடுத்து வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது நம்ம பார்க்கறதே நெய் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு அந்த அளவுக்கு அமிர்தமாக இருக்கும். இப்போ இதை நம்ம எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே அடுத்த ஸ்லைஸ் வச்சு இதை கவர் பண்ணிடலாம். லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வச்சுட்டு. இப்போ இதெல்லாம் நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதெல்லாம் இந்த பிளேட்டுக்கு வரிசையாக அப்படி வைக்கலாம். அப்படியே சாப்பிடலாம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு காட்டினா ஒரு அட்ராக்ஷன். இங்கெல்லாம் செய்யவே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிற டைம் முடிக்கிறதுக்குள்ளே இது பனானா தீந்துடும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே சேஃப்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. இன்னும் ஒரு ஸ்லைஸ் வைக்கலாம். இப்போ நம்ம அழகாக அடுக்கி வச்சாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக சர்க்கரை பவுடர் பண்ணி லைட்டாக அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட
ஸ்டஃப்டு பனானா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.